பவுல் சொல்கிறார், நான் எதை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்றால், இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள் என் வாழ்க்கை குறித்து நான் கிறிஸ்துவுக்காக இவ்வளவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, நான் ஆவிக்குரியவள், நான் ஜெபிக்கிறவள், நான் பாடுகிறவள் சொல்லி நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் இயேசு கிறிஸ்துவை சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். நீங்க எதை குறித்து மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், ஆனால் ஒன்றுக்கும் நான் அடிமையாக மாட்டேன். ஒரு காரியத்தை நீங்க அனுபவிச்சீங்கன்னா அடிமையாடுவீங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் எந்த காரியத்தை நான் ஏசப்பா இல்லாம அனுபவிக்க மாட்டேன். அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. உங்க சிந்தனையில முதல்ல மாறணும். இயேசு இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம கேட்கும் போது எப்படி இருக்கு? பைத்தியமா இருக்கு. அப்படிதானுங்களா? பைத்தியம் என்ன பண்ணுங்க? ஒரே விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கும். பைத்தியத்துக்கு நிறைய விஷயம் பேசாது. கவனிச்சு பாத்தீங்களா? அது ஒரு காரியத்தை பிடிச்சிச்சுன்னா அப்படியே பிடிச்சிட்டே இருக்கும். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் ஓடுவேன் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்றார்.